ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எதிர்வரக்கூடிய 27/8/2024 20/10/2024 வரை மிதுன ராசியில் நிகழக்கூடிய ஒரு தன்மையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை தருது. குறிப்பாக இந்த கடன் சார்ந்த பிரச்சனையில் மாட்டிட்டு ஒரு கடுமையான இன்னல்கள் ஆளாயிட்டு இருந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த நிலைகளில் வாங்கியிருந்த கடனாக இருக்கலாம், அல்லது வீடு, சொத்து, சுகம், வண்டி, வாகனம் இந்த மாதிரி நிலையில் வாங்கியிருந்த கடனாக இருக்கலாம். அந்த கடனையெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்வதற்குண்டான ஒரு அருமையான வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய தன்மையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த அற்புதமான நேரத்தை மிக விழிப்புணர்வோடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக சுகரிக்க முடியும். இது தொழில் வழியிலேருந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்படும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஒரு முழுமையான ஒரு வருமானத்தை நீங்கள் பெறுவீங்க. ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஒன்றும் பெரிய வருமான வாய்ப்பே இல்லை, கடன் மேலே கடன் தான் ஆகிட்டு இருக்குது, சிக்கல்களை அதிகமாக தான் நம்ம சந்திச்சிட்ருக்கிறோம், நம்மளுக்கு எப்போ தான் இதிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் மன பயத்தோடு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் மாற்றம் என்பது ஒரு அற்புதமான ரிலீஃபை கொடுக்குது. தன்னிறைவான வருமானத்தை உங்களுடைய தொழில் வழியிலேருந்து வாரி வழங்குது. தடைபட்டிருந்த வருமானமெல்லாம் வந்து சேரும். உங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்களோ, முடங்கி போயிருந்த தொழில் சார்ந்த விஷயங்களோ ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்தை தருவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குது. உங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகமில்லாத நபர்கள் கூட உங்களுடைய தொழில் உதவிக்கு மிக அற்புதமாக உதவி செய்வார்கள். தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமா இருக்குது. ஒரு கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள்னால இந்த லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுவீகரிக்க முடியாமல் ஏதாவது மன வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும். உங்களுடைய நண்பர்களும் கூட்டாளிகளும் தொழில்முறை கூட்டாளிகளும் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தருவதோடு அவர்களுடைய அறிவாற்றலையும் நாம் பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இறையருள் இந்த செவ்வாய் மாற்றத்தின் வழியிலிருந்து வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். உங்களுடைய பேச்சு திறமை இந்த காலகட்டத்தில் பல அற்புதமான விஷயங்களை செய்யும். குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பேச்சு திறமை என்பது உங்கள் தொழில் விருத்தியை பன்மடங்கு அதிகரிக்கும். நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளது சொல்கிறத கேட்காத இருந்த ஒரு தொழில்முறை உறவுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்கிறதுக்கான ஒரு தன்மையை உருவாக்கும். ஒரு அதிகாரமிக்க ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையில் அந்த தொழில் என்பது பன்மடங்கு வித்தியாசக்கூடிய ஒரு நேரத்தை இதுதான் வழங்குது அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதே சமயம் வரவேண்டிய வருமானம், அந்த கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஒத்துழைப்பு சார்ந்த விஷயங்களை கூட்டாளிகள் வழியிலிருந்து முழுமையாக பெறுவது, இந்த தொழில்முறை பயணங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய லாபங்களை முழுமையாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குது. குறிப்பாக உங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் என்பது ஒரு தொழில் விருத்தியில் மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக நிகழ்த்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அது. இந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கிடும். அதே சமயம் இந்த வட்டிக்கு வாங்கிறது, வட்டிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் அந்த வருமான சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருப்பது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள், சிக்கல்கள், கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள், வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் தப்பாக பயன்படுத்தாதனால வரக்கூடிய இன்னல்கள் இதெல்லாமே இருக்கும். இது உங்களுடைய தொழிலில் பாதிக்காத மாதிரி நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையில் முன்னெடுக்கணும். குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். செவ்வாயோடைய தாக்கம் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தும். ஆனால் அதெல்லாம் தொழிலில் எந்த விதத்துலையும் நீங்கள் அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே அதுவே மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக தரும். சுய உழைப்பின் மூலம் உங்களுடைய தொழில் அற்புதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. அதே சமயம் ஒரு புதிய பயணங்கள் வழியிலான
நன்மைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய வாய்ப்போ அல்லது வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய விஷயங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய அற்புதமான லாபங்களோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேலை வாய்ப்பில் ரிஷபராசியை சார்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு அற்புதமான வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப காலமாக எனக்கு ஒரு நல்ல வேலையே அமையல, வீட்டில் வெறும் பேச்சாக வந்துட்டுருக்குது, நமக்கு தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்த இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான உங்கள் தகுதி திறமைக்கான கற்ற கல்விக்குண்டான தகுதியான ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் நிலைநிறுத்தப்படும். ஒரு வேலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தன்மையில் இருந்தால் தானே நம்ம அதை ஆர்வமாக செய்வோம். அந்த மாதிரியான ஒரு தன்மையில் உங்களுக்கு வேலை இந்த காலகட்டத்தில் அமையும். அதேமாதிரி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக நடைமுறைக்கு வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ துணிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை அதிக அளவில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. எந்த விதமான கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்களையும் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டாம். ஏன்னா இது வந்து உங்களுடைய வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தும். ஏன்னா போன காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சிரமத்தை தந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு தரலாம். உங்களுடைய மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய மனநோகம்படியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை தரக்கூடிய தன்மையை அவங்க தான் உங்களுக்கு வழங்குவாங்க. அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். மேலதிகாரியிடம் ரொம்ப அன்பு பாராட்டுவது, அவங்க செய்யக்கூடிய வேலைகளை சரியாக புரிஞ்சிட்டு செய்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அரசு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 100% நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த அரசு வேலைவாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஸோ தொழில் சார்ந்த நிலைகளில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு அற்புதமான மாற்றங்களை 100% வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு அற்புதமான மாற்றத்தை தரும் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அடுத்து, தங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஒரு சுபயோக பலன்கள், அதாவது மண் மனை இது சார்ந்த நிலைகளில் உங்களோட பூர்வீக சொத்து, தகப்பனாருடைய சொத்து, தகப்பனாருடைய தகப்பனாரோட சொத்து, தாத்தா சொத்து, பாட்டன் சொத்து, பாட்டி சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஏன்னா ரொம்ப காலமாக இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சிக்கல்களில் மாட்டிகிட்டு இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு இது ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். மேலும் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த பாதுகாப்பற்ற பயணத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு தேவையில்லாத வீண் விரை செலவை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கும், அல்லது வண்டி உபகரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, வண்டியினால் ஏற்படக்கூடிய அந்த ரிப்பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பராமரிக்கிறதுக்கான ஒரு பெருந்தொகை நீங்கள் செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ரிஷபராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக அது ஒரு நல்ல அற்புதமான மாற்றத்தை தரும். ஏன்னா செவ்வாயின் மாற்றம் என்பது உங்களுக்கு இந்த மாதிரி வீண் செலவினங்களை வண்டி வாகன வழியிலேருந்து இடம், பொருள், வீடு, சொத்து இந்த நிலையிலேருந்து தான் உங்களுக்கு வழங்கும். அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், நிச்சயமாக ஒரு அற்புதமான மாற்றங்கள் இருக்கும். அந்த திடீர்னு எதிர்பாராத செலவினங்களை சமாளிக்கிறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ புதிய வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பங்களும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய வருமானம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு மிதமிஞ்சிய மனமகிழ்ச்சி நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தரும். கல்வியில் மிகப்பெரிய மேன்மையை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. கல்வியில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு சாதனைகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் வழங்குகிறாரு. இதை நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக தெளிவாக புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா அதன் வழியிலேருந்து ஒரு அற்புதமான மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ இந்த செவ்வாய் மாற்றம் என்பது உங்கள் வாழ்வில் ஒரு மிதமிஞ்சிய ஒரு பொருளாதார வளர்ச்சியும், கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான சந்தர்ப்பத்தையும், திடீர் திருமண யோகத்தையும், அதிகப்படியான வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம்.
வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.